பயனுள்ள நுட்பம் கதை ஒன்று சொல்ல போறேன். நான் சொல்ல போற கதை பின்வரும் திருக்குறளை பற்றியது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இது 517வது திருக்குறள். பொருட்பால் என்னும் பிரிவில் தெரிந்து விளையாடல் என்னும் அதிகாரத்தில் உள்ளது. விளக்கம்: ஒரு வேலைக்குள்ள 10 வேலைகள் உள்ள இருக்கும். ஒரு திருமணத்தையே செய்கிறோன்னே வச்சுக்கோங்க. அதில் மேடை அலங்காரம், வரவேற்பு, கலை நிகழ்ச்சிகள் சேர்த்தே 100கணக்கான வேலைகள் இருக்கும். ஒரு புத்திசாலியானவர் என்ன செய்வாருன்னா, இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவர் உறவினர்கள், நண்பர்கள், அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பார். ஆனால் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கணும், எல்லாமே நம்ம தான் செய்யணும்னு நினச்சிட்டு பாடுபடுவாங்க. ஒரு சிறந்த தலைவன் என்ன செய்யணும்னா, வேலைகளை பகிர்ந்து கொடுக்க பழகணும். எந்த வேலை யார்கிட்ட வேணாலும் கொடுத்துடலாமா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த வேலை இவர்கிட்ட கொடுக்கணும், இந்த வேலை அவர்கிட்ட கொடுக்கணும். ஏன் அதில் அவர் ரொம்ப திறமையானவர்னு பார்த்து அந்த வேலையை கொடுக்கணும். ஒரு வேலையை கொடுப்பதுக்கு முன்னாடி ஏதோ நுட்பத்தை தெரிஞ்சு தான் கொடுக்கணும். இது புரியறதுக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையோட தலைப்பு சிங்கராஜாவும் குரங்கும். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிங்கராஜாவும் ஒரு குரங்கும் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கராஜா குரங்காரை பார்த்து கேட்டார், ஏன் குரங்காரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு குரங்கார் சொன்னார், ஆமாம் மகாராஜா, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது சிங்கராஜா ஒரு மரத்தை பார்த்து கேட்டார், ஏன் இந்த மரத்தில் மட்டும் சிவப்பான காய்கள் இருக்குன்னு கேட்டார். அதுக்கு குரங்கார் சொன்னார், ஆமாம் மகாராஜா, இதோட பேர் செவ்வல்னின்னு சொல்லுவாங்க, இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னார். அப்போ சிங்கராஜா சொன்னார், நம்ம சிங்கக்குட்டி ராமுக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாமல் வருதுல்ல, இதை அவனுக்கு கொடுக்கலாமே, எனக்கு 2 ஏறி போய் படிச்சு தரியான்னு கேட்டார். அதுக்கு குரங்கார் சொன்னார், சரிங்க மகாராஜா, இது எனக்கு சின்ன விஷயம்தான், இப்பயே போய் பறிச்சுட்டு வரேன்னு சுலபமாக அந்த மரத்து மேலே ஏறி 2 காயை எடுத்து பறிச்சு கீழே போட்டார். அப்போது அந்த 2 காய்களையும் எடுத்துட்டு சிங்கராஜாவோட குகைக்கு அவங்க போனாங்க. இன்னொரு இடத்துல சிங்கக்குட்டி விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு மழை வந்து சிங்கக்குட்டி நல்லா நனைஞ்சிட்டு தும்பிட்டே வீட்டுக்கு போச்சு. அப்போதான் சிங்கராஜாவும் குரங்காரும் அவங்க சிங்கராஜாவோட குகைக்கு போனாங்க. அப்போ சிங்கராஜா அந்த தும்பிட்டே இருக்க சிங்கக்குட்டியை பார்த்துட்டு, எவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மழையில் விளையாடக்கூடாதுன்னு, இங்கே பாரு எப்படி உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சுன்னு கேட்டார். அப்போ சிங்கக்குட்டி சொன்னிச்சு, மழை திடீர்னு வந்ததுனால நானும் நனைஞ்சிட்டேன்னு சொன்னிச்சு. சரி, நீ இப்போ உள்ளே போய் படுன்னு சொன்னார் சிங்கராஜா. அப்போது குரங்கார்கிட்ட சொன்னார், சிங்கக்குட்டிக்கு முடியாமல் வந்துடுச்சு போல, கொஞ்சம் பச்சையில் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். போகிற வழியில் கரடியாரை பார்த்தாலும் அவரை கூப்பிட்டு வான்னு சொன்னார். அப்போ குரங்காரு பச்சையில் எடுக்க போனுச்சு. போகிற வழியில் கரடியாரை பார்த்துச்சு. கரடியார்கிட்ட சொன்னிச்சு, சிங்கராஜாவை அவசரமாக வர சொன்னார், சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ கரடியார் சிங்கராஜாவோட குகைக்கு போயிட்டு கேட்டார், என்ன விஷயம் சிங்கராஜா, சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு சிங்கராஜா சொன்னார், சிங்கக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால பச்சளை சாருக்கு கொஞ்சம் தேன் வேணும், போய் எடுத்துகிட்டு வரியான்னு கேட்டார். சரிங்க மகாராஜான்னு சொல்லிட்டு தேன் எடுக்க போச்சு. அப்போ தான் குரங்கார் திரும்ப வந்தார் பச்சளை எடுத்துகிட்டு வந்துட்டு. அப்போது கரடியாரை பார்த்துட்டு சிங்கராஜா கிட்ட வந்து கேட்டார், ஏன் மகாராஜா கரடியார் கூப்பிட்டீங்கன்னு கேட்டார். அப்போ சிங்கராஜா சொன்னார், பச்சளை சாருக்கு கொஞ்சம் கொம்பு தேன் வேணும்ல, அதனால தான் அவர் கூப்பிட்டேன்னு சொன்னார். அப்போ குரங்கார் சொன்னார், ஏன் மகாராஜா எப்படி செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு சேவை செய்கிறது தானே நான் இருக்கேன், அவர்கிட்ட சொல்லி என் நல்லா படுத்திட்டீங்கன்னு சொல்லி திரும்பிக்குச்சு. அப்போது சிங்கராஜா சொன்னார், அடடே இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினார். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் குரங்கார் கேட்கவே இல்லை. அதனால நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். மகிழ்ச்சியாக சரிங்க மகாராஜான்னு போக ஆரம்பிச்சது. அப்போ சிங்கராஜா சொன்னார், போகிற வழியில் முயலாரையும் பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போது மகிழ்ச்சியாக தேன் எடுக்க போனார். போகிற வழியில் முயலாரை பார்த்தாரு.
முயலார்கிட்ட சொன்னார், சிங்கராஜா உன்னைய வர சொன்னார், சீக்கிரம் போன்னு சொன்னார். அப்போ முயலார் சிங்கராஜாவோட குகைக்கு போய் சேரும்போது சிங்கராஜா சொன்னார், கொஞ்சம் பச்சளை மூலிகைகள் வேணும், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வான்னு சொன்னார். சரிங்க மகாராஜான்னு சொல்லி ஓடி எடுத்துட்டு போக போணுச்சு. அப்போதான் குரங்காரு ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்க ஒரு தேன் கூட பார்த்துச்சு இன்னொரு இடத்துல. அப்போ அந்த மரத்து மேலே ஏறி அந்த தேன் கூட இடிச்சிச்சு. அப்போ எல்லா தேனையும் வந்து அந்த குரங்கார நல்லா கொட்டிடுச்சு. அந்த வலி தாங்க முடியாம அப்படியே கீழே வந்துட்டாரு. ஆனா திரும்பவும் அந்த தேனீகள் எல்லாமே கொட்ட வந்துச்சு. அதனால வலியில அப்படியே ஓடிட்டாரு. இன்னொரு பக்கம் கரடியாரு ஒரு தேன் கூட பார்த்தாரு. அப்போ கீழே இருக்க ஒரு கல் எடுத்து அடிச்சாரு அந்த தேன் கூட. அப்போ தேனீகள் எல்லாமே கரடியாரு கொட்ட வந்துச்சு. ஆனா கரடியாருக்கு ஒண்ணுமே செய்யலை, ஏன்னா கரடியாருக்கு கனமான தோல் இருக்கிறதுனால. அப்போ கீழே விழுகிற தேன் எல்லாமே ஒரு குடுவையில சேர்த்து சிங்கராஜாவோட குகைக்கு எடுத்துட்டு சென்றாரு. அப்போ குரங்காரு சிங்கராஜாவோட குகைக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு நடந்து போனாரு. அங்க போய் சேர்ந்தோடனே சிங்கராஜா அவரை பார்த்து கேட்டாரு, என்னாச்சு குரங்காரு, இவ்வளோ அடிபட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்போ குரங்கார் சொன்னாரு, என்னால் தேன் எடுத்துட்டு வர முடியல, தேனீகள் நல்லா கொட்டிடுச்சு, நானும் மரத்துல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்லி அழக ஆரம்பிச்சாரு. அப்போதான் கரடியாரும் வந்து தேன் கூடவே கொடுத்தாரு. அதே நேரம் முயலாறு பச்சளை மூலிகைகளோட வந்தாரு. அப்போ அந்த பச்சளை மூலிகைகளை பார்த்து கரடியார் கேட்டாரு, ஏன் இப்பதான் நான் உள்ளவே வந்தேன், அதுக்குள்ள எப்படி மருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. அதை பார்த்து சிங்கராஜா சொன்னாரு, அதுவா குரங்காரு, நீ போகும்போது நீ சொன்னது கேட்காம போகும்போது நீ அடிபட்டுதான் வருவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அப்பயே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீ அடிபட்டு வருவேன்னு தெரியும், நான் இவ்வளோ அடிபட்டு வருவேன்னு தெரியாது. அதனாலதான் யாருக்கு எந்த வேலையை சொல்லணுமோ அவங்க திறமையாக சொல்லுவாங்களோ அவங்க கிட்டதான் சொல்லணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும். புரிஞ்சுதா குரங்காரேன்னு கேட்டாரு. புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுதுன்னு குரங்கார சொன்னாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு காரியத்தை ஒருவரிடம் கொடுப்பதற்கு முன் அதை அவங்க எப்படி செய்வாங்க என்று ஆராய்ந்து பார்த்துதான் அவங்க இடம் ஒப்படைக்கணும். அதுதான் இந்த திருக்குறளும் சொல்லுது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். நன்றி, வணக்கம்.